அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பாஸ்கா காலத்தினுடைய 2வது வாரத்துல வியாழக்கிழமை. இன்று நாம சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி வாசகம் என்னன்னா, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 31 36 வரை உள்ள இறைவசனங்கள். இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சுருக்கமான மைய செய்தி என்னன்னா, கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்போர் நிலை வாழ்வை கண்டடைவர். அப்ப மற்றவங்க நிலை வாழ்வை கண்டடைய மாட்டார். அப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும்? ஆண்டவருடைய சினம், ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மீது இருக்கும்னு இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது. அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் அவருடைய சீடர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசுவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் நினைச்சிருந்தானா தன்னையே இறைமகன்னு அவர் சொல்லி இருந்திருக்கலாம். நான் தான் வர இருக்கின்ற மெசியா, என்னை நம்புங்கள்னு சொன்னா கண்டிப்பாக அவரோடு இருந்த எல்லா சீடர்களும் அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவருடைய நடை, உடை, பாவனை, அவருடைய உணவு எல்லாமே ஒரு புனிதத்தன்மை மிகுந்ததாக இருந்தது. ஒரு மெசியாவை போல அவர் ஏற்ற தாழ்வுகளை கடந்து ஒரு ஏழ்மையின் மகனாக சாதாரண தோற்றத்திலே அவர் வாழ்ந்து வந்தார். நான் தான் இயேசு, நான் தான் மெசியா, என்ன நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தா அவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல மெசியாவாக போற்றப்பட்டிருப்பார். ஆனால் அவர் அப்படிப்பட்ட நிலையை எட்டி பறிக்க அவர் நினைக்கவே இல்லை. அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சீடர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் மெசியா கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார், அவர் ஆவியானவரால் அவர் அபிஷேகம் செய்யப்படுவார். திருமுழுக்கு அவர் கொடுக்கும், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவர் தூய ஆவியானவருடைய வல்லமையால் திருமுழுக்கு கொடுப்பார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, எனக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன்னு இவர் எல்லார் முன்பாகவும் பகிரங்கமாக பேசுகிறார். இன்னைக்கு இந்த நற்செய்தியில ஒரு செயலை சொல்றாரு. விண்ணிலிருந்து வருபவருக்கு தான் தெரியும் விண்ணகத்தினுடைய வாழ்வு என்னன்னு. மண்ணுலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றி பேசுகிறோம். நான் இன்னைக்கு உங்களை ப்ரீச் பண்றேன்னா அது ஆண்டவருடைய வல்லமை, உந்துதல், ஆற்றல், ஆசீர்வாதம், அனுகிரகம் அவர் எனக்கு கொடுத்த இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வழியாகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுபோல திருமுழுக்கு யோவானும் சொல்றாரு, கடவுளுடைய வல்லமையால் தான் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் விண்ணகத்திலிருந்து வருகிறார், விண்ணகத்தை பற்றி பேசுகிறார். அதனால நீங்க எல்லாருமே அவரை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றார். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம இந்த மண்ணக காரியங்கள், மண்ணகத்தை சார்ந்த செயல்களில் ஒரு பொழுதுமே அதிகமான நாட்டம் கொள்ளாமல் விண்ணகத்திலிருந்து வருகின்ற இயேசு கிறிஸ்து, விண்ணகத்தை அறிந்தவர், தந்தையாகிய கடவுளை அவர் அதிகமாக நேசித்தவர், அவரை கண்கூடாக கண்டவர், அவருடைய பணியை இந்த உலகத்திற்கு எடுத்து வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்ற முடியும்? இயேசுவை நான் ஃபாலோ பண்றேன், பண்ணிட்டே இருக்கிறேன்னு சொன்னா முடிஞ்சிருச்சா? இல்லை. அவருடைய குணநலன்கள், அவர் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும். அது நமக்காக மட்டும் செய்தால் போதாது. ஜபம், தபம், தானம், தர்மம், நல்ல அரிய பெரிய காரியங்கள் மட்டும் செஞ்சால் போதாது. மாறாக என்ன பண்ணணும்? நம்ம அடுத்தவர்களை இன்ஸ்பயர் பண்ணி அவர்களையும் மறு கிறிஸ்துவாக வாழ துணை செய்யணும். அதுதான் நம்முடைய சக்சஸ். எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்காமல் இயேசுவை அறியாத எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் அப்போஸ்தலர்களைப் போல ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ இன்றைய நாளில் நாம் ஜெபிப்போம். அதற்குரிய மனப்பக்குவத்தை, ஆற்றலை, ஞானத்தை ஆண்டவர் தருவதற்காக இன்றைய நாளில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரிய
அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தது என்றால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து தமிழ் பைபிள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேர் ஆதரவை எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.